அனைத்து தடைகளையும் நீக்குவதற்கு, காரியங்களை தொடங்குவதற்கு முன் வணங்கப்படும் தெய்வமே விநாயக பெருமான். விநாயகரின் தும்பிக்கை சூழ்நிலைக்கேற்ப தகவமைத்துக் கொள்ளும் திறனை குறிக்கிறது. விநாயகரின் கொம்பு மகாபாரதத்தை எழுதுவதற்காக தனது கொம்பை ஒடித்தது அறிவுக்கும் சுய தியாகத்திற்கும் முன்னுரிமை கொடுப்பதை பறைசாற்றுகிறது. முரம் போன்ற பெரிய காதுகள் செவி வழி வரும் செய்திகளை சலித்து நல்லவற்றை மட்டும் தேர்ந்து கொண்டு செயற்பட வேண்டியதன் அவசியத்தை குறிக்கிறது. அங்குசம், பாசம், தந்தம், மோதகம் ஆகியவற்றை ஏந்தியிருக்கும் 4 கரங்கள் முறையே அழித்தல், அருள், அறிவு, மகிழ்ச்சி ஆகியவற்றை குறிக்கிறது. தும்பிக்கையில் நீர்க்குடம் தாங்கி இருப்பது செல்வச் செழிப்பையும் அருளையும் குறிக்கிறது. புதன்கிழமைகளில் விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. தொடர்ந்து 9 புதன்கிழமைகளில் வழிபட்டு குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் தானம் செய்யும் போது ஞாபக சக்தி அதிகரித்து படிப்பில் முன்னேற்றமும் ஏற்படும். விநாயகர் வழிபாட்டு முறைக்கு கானாபத்தியம் என்று பெயர். இந்த நாள் சந்தோஷமான நாளாக அமையட்டும்.